ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இந்த நாளில நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்துல உங்களோடு கூட இருந்து உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பதாக. உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல நாங்கள் குழுவாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய நித்திய மகிழ்ச்சி ஊழியத்தின் சார்பாக அக்கினி அபிஷேக முகாம் என்று சொல்லி இங்கு முகாம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரும் அந்த கூட்டங்களில கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கிறேன். நாளையிலிருந்து இந்த கூட்டம் 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. அநேக ஊழியர்கள் வந்து ஆண்டவருடைய செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். நீங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 64வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில உங்களோடு கூட என்னோடு கூட வாக்குத்தத்தமாய் பேசுகிறார். என்ன என்று சொன்னால், ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறதை உலக தோற்றம் முதற்கொண்டு நம்மளால கண்டுகொள்ள உணர்ந்து கொள்ள முடியாத பெரிய காரியத்தை இந்த நாளில ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரே ஒரு காரியம்தான். ஆண்டவருக்கு காத்திருக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது வேதம் இப்படியாய் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறது. அவரை தவிர அவர் நமக்காய் உங்களுக்காய் செய்ய இருக்கிற ஆசீர்வாதத்தை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. ஒருவேளை இப்படிப்பட்ட நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பில்லையே என்று கூட நீங்க நினைக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உங்கள் கண்களால் காண்பதில்லை, உணர்வதில்லை என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமாகவே இந்த நாளில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு காத்திருக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர்களை தேடுகிறவர்களாய், நம்முடைய பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு அவரையே சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இந்த நாளில நம்ம இருக்க தீர்மானம் எடுக்க முடிவு செய்வோம். அப்படி செய்யும் போது ஆண்டவர் ஒருவரும் கண்டிராத, கேட்டிராத, உணர்ந்திராத அதிசயத்தை, அற்புதத்தை உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஏன் கலங்கி போயிருக்கிறீர்கள்? ஏன் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நன்மை வரவில்லையே, இந்த காரியத்துல ஒரு உயர்வு வரவில்லையே, ஒரு சுகம் வரவில்லையே, ஒரு ஆரோக்கியம் இல்லையே, ஒரு பொருளாதாரத்துல ஒரு அற்புதம் இல்லையே, இல்ல எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி காத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவருக்கு நீங்கள் காத்திருக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய வாக்கு தத்தத்தின் மூலமாய் எங்களோடு பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில நீங்க அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். யார் யார் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் ஒரு நன்மை செய்வாரா என்று சொல்லி நெடுநாட்களாய் உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறார்கள் அல்லவா ஆண்டவரே. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவ ஊற்று போல இருக்கும்னு நாங்க பாக்குறோமே. நீங்க இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க நிறைவேற்றுங்க அப்பா. நீங்க அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உலக தோற்றம் முதல் யாரும் கண்டிராத, கேட்டிராத, உணர்ந்திராத அற்புதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க செய்து ஆசீர்வதிப்பீராக, மகிழ்விப்பீராக, நன்மையால நிரப்புவீராக நாங்க செபிக்கிறோம். அவர்கள் எதிர்பார்த்திராத காரியத்தை அவங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா. ஒரு உயர்வு உண்டாகட்டும் நாங்க செபிக்கிறோம். அப்படி நீங்க செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறபடியால உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விஷயாய் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய நித்திய மகிழ்ச்சி ஜெப மண்டபத்துல அக்கினி அபிஷேக முகாம் என்று சொல்லி முகாம் நடைபெற இருக்கிறது. 3 நாட்கள் ஆண்டவருக்காய் வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்வதற்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த முகாம் சிறப்பாக இருக்கிறது. இந்த வீடியோ மூலமாய் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். ஜனவரி 14, 15, 16 ஆகிய 3 நாட்கள் நடைபெறுகிற முகாமில் நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.